ஆப்லயே நிறைய பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. எந்த குழப்பமும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நம்ம சர்வ் பண்ணியாச்சு. ம். முதல் நாளே நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபுல் சக்சஸ். அந்த கம்பெனியோட சிஇஓ ஜோ சார் யுஎஸ்ல இருந்து எனக்கு கால் பண்ணாரு. அவர் பாராட்டி தள்ளிட்டாரு. ஐயோ, எவ்வளவு பெருமை, எவ்வளவு சந்தோஷம். இது நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் கண்மணி. இந்த ஆர்டரே உன்னால தான் கிடைச்சது. அது மட்டுமா, ஒவ்வொரு ஐட்டத்தையும் நீ இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்க. இன்ஃபேக்ட் சின்ன சின்ன ஐட்டம் கூட வேற லெவல் சக்சஸ். இதுக்கு நான் உனக்கு தேங்க் பண்ண வேண்டாமா? பாவம், வீட்டில் எத்தனை வேலை பார்த்தியோ, இவ்வளவு அசந்து தூங்கிட்டு இருக்க. உன்னை எழுப்பவும் எனக்கு மனசு இல்லை. ஆனா முதல் தடவை அந்த சக்சஸ உன் கூட மட்டும் கொண்டாடணும்னு என் மனசு துடிக்குது பார்ட்னர். இந்த ஆர்டர் கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீதான். அதே நேரம் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் உங்க அம்மா. இதுல என்ன காப்பாத்துனது வேற உங்ககிட்ட சொல்ல வேணான்னு வேற சொல்லியிருக்கேன். புரியல பார்ட்னர். அது எப்படி உன்னோட குடும்பத்துக்கு நான் கடன் பட்டுக்கிட்டே போறேன்? உங்க அம்மாவை நான் வெறுக்கிறேன்றது அவங்களுக்கே தெரியும். ஆனாலும் அவங்க எவ்வளவு பதறி போய் என்னை காப்பாத்தினாங்க ஏன்னு தெரியல. நீ வந்ததுல இருந்து என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துகிட்டு இருக்க. அடுத்தடுத்து நல்லது நடக்குது. எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நீ வந்து காப்பாத்துற. எல்லாத்துக்கும் சேர்த்து உனக்கு ஒரு தேங்க்ஸ் பார்ட்னர். நீ முடிச்சிருந்தா நான் இவ்வளவு ஓப்பனா பேசியிருப்பேனான்னு எனக்கு தெரியல. என்னமோ உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். இவ்வளோ டயர்டா தூங்குற, என்னாச்சு உனக்கு? ஆல்ரைட், ஃபைன். உன்னோட தூக்கத்தை கெடுக்க நான் விரும்பல. நல்லா தூங்கு. காலையில் எந்திரிச்ச உடனே பேசிக்கோ. குட் நைட். ஓ, எல்லாத்தையும் நீங்களும் கேட்டுட்டு தான் இருக்கீங்களா? உங்களுக்கும் தேங்க்ஸ் முருகா.